பிரதமர் மோடி அவர்களின் அண்மைக்கால பேச்சுகள் பாரதிய ஜனதா தோல்வி பயத்தில் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது. காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியினர் எனது ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கு சதித்திட்டம் தீட்டுகிறார்கள், அதுவும் அயல்நாட்டினரோடு சேர்ந்து சதித்திட்டம் தீட்டுகிறார்கள் என்று அவர் பேசியிருப்பது அபத்தமான ஒரு பேச்சு. அது அப்பட்டமான தோல்வி பயத்தை வெளிப்படுத்துகிற ஒன்று. இரண்டாவது, ராஜஸ்தான் தேர்தல் பிரச்சாரத்தின் போது 2006 பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் பேசியதாக ஒரு அபாண்டமான பொய் செய்தியை உண்மை போல பேசியிருக்கிறார். அதுவும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருப்பதாக அவர் கூறுவது வடிகட்டிய பொய். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் முஸ்லீம்களுக்கு இந்திய வளங்கள் அனைத்தையும் பறித்து ஒப்படைப்பார்கள் என்று பிரதமர் மோடியே பேசியிருப்பது, அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதாக பேசியிருப்பது 100 விழுக்காடு பொய். அந்த மாதிரி தேர்தல் அறிக்கையிலும் சொல்லப்படவில்லை. மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோதும் பேசவில்லை. அவர் ஒரு நிகழ்ச்சியிலே பேசுகிற போது முஸ்லீம்கள் உட்பட விளிம்புநிலை மக்களுக்கு அரசமைப்பு சட்ட ரீதியான உரிமைகளை பெற்றுத்தர அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க காங்கிரஸ் உறுதுணையாக இருக்கும் என்றுதான் பேசியிருக்கிறார். அதை திரித்து பொய் பேசுகிற ஒரு சாதாரண நபரை போல பிரதமர் செயல்படுவது அதிர்ச்சி அளிக்கிறது. உலக நாடுகள் பலவும் பிரதமரின் இந்த பேச்சை கண்டித்துள்ளன. திரும்ப திரும்ப அவர் அதையே பேசுகிறார். பெரும்பான்மைவாதத்தை அடிப்படையாக வைத்து முஸ்லீம்களுக்கு எதிராக இந்துக்களை அணிதிரட்டிவிட முடியும், அதன் மூலம் ஆட்சியை கைப்பற்றிவிடலாம் என்கிற அடிப்படையில் இந்துக்களின் தாலியை பறித்தும் முஸ்லீம்களுக்கு ஒப்படைத்து விடுவார்கள் என்று சொல்லுவது மிக மோசமான ஒரு வன்முறை தூண்டல் அல்லது வெறுப்பு அரசியல் ஆகும். இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. தேர்தல் ஆணையம் இதில் தலையிட வேண்டும். பிரதமர் மோடி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் வேட்பாளராக நிற்க தகுதியற்றவர் என்று அறிவிக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோரிக்கை விடுக்கிறது. தேர்தல் ஆணையம் இதில் தலையிடாமல் காலம் தாழ்த்துவது, இது ஒருதலைபட்சமாக ஒரு அணிக்கு மட்டும் செயல்படுற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? இது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு கருத்து சொல்வதற்கு ஏதுமில்லை என்று தேர்தல் ஆணையர் பதில் சொல்லியிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இது அவருடைய தேர்தல் ஆணையத்தின் அலட்சிய போக்கு என்பதை விட நீங்கள் குறிப்பிட்டதைப் போல ஆளுங்கட்சிக்கு சாதகமாக ஒரு சார்பாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது. தேர்தல் ஆணையம் நேர்மையாக செயல்பட வேண்டும். பிரதமரின் இந்த பேச்சு தேர்தல் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு எதிரானது, இந்திய குற்றவியல் சட்டத்திற்கு, தண்டனை சட்டத்திற்கு எதிரானது, தேர்தல் நடத்தை விதிகளுக்கும் எதிரானது. எனவே அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அவர் தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர் என்று அறிவிக்க வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, இல்லை அது முடிச்சிடுறீங்களா? இப்போ திருமா அப்படி விசிகே அப்படின்றது 2 தொகுதி, இந்த தேர்தலில் 2 தொகுதி இல்லாமல் ஒரு பொது தொகுதியில் கண்டிப்பாக போட்டியிடணுன்றதுல ரொம்ப திட்டவட்டமாக இருந்தீங்க. அப்போ கூட்டணி கட்சிக்காக நீங்கள் கடைசியில் அந்த 2ஐயும் ஏற்றுக்கிட்டீங்க. இப்போ கர்நாடகாலையும் வேறு மாநிலங்களையும் நம்ம கால் ஊன்றணுன்றதுல ஒரு திடமாக இருந்தீங்க. இப்போ மீண்டும் ஒரு சமரசமாக கூட்டணிக்காக இது பண்ணுறீங்க. இப்போ கூட்டணிக்காக அதிகப்படியாக விட்டு கொடுத்து போக வேண்டிய நிலைமை தான் உங்களுக்கு இன்னும் அப்படியே இருக்கா? இது எப்போ உங்களோட செயல் திட்டத்தை நோக்கி எப்போ தெளிவாக எங்களுடைய அனைவரும் 28 கட்சிகளின் ஒற்றை நோக்கம் பிஜேபியை வீழ்த்துவது தான். அதன் மூலம்தான் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும், ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும். இதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தனிப்பட்ட முறையில் லாப நட்டம் என்ன என்று கணக்கு போட நாங்கள் இப்போது விரும்பவில்லை. நாடு பாதுகாக்கப்பட வேண்டும், ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக கூட்டணி கட்சிகளோடு நாங்கள் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் கர்நாடகாவில் கூட கர்நாடக விடுதலை சிறுத்தைகள் சுதந்திரமாக வேட்பாளர்கள் போட்டியிட வேண்டும் என்று விரும்பினார்கள். இது
கர்நாடக அரசியலில் குறிப்பாக தேர்தலில் காங்கிரசுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்ற நிலையில் நான் பொருட்படுத்தவில்லை. ஆனால் தற்போதைய சூழலில் காங்கிரசுக்கு ஒவ்வொரு ஓட்டும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை காங்கிரஸ் தரப்பிலிருந்து முன்னணி தலைவர்கள் எடுத்துரைத்ததன் அடிப்படையில் அவர்களின் அழைப்புக்கு இணங்க நான் உடனடியாக கர்நாடகாவுக்கு வந்து எங்கள் கட்சியின் மாநில பொறுப்பாளர்களை சந்தித்து கர்நாடக நிலவரத்தை விவாதித்தோம். அதன் அடிப்படையில் அனைவரும் ஒருமனதாக எடுத்த முடிவு, காங்கிரசுக்கு நம்மால் எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது. எனவே நாம் காங்கிரஸை ஆதரிப்போம், அதை வெளிப்படையாக அறிவிப்போம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். எனவே இதில் எங்களுக்கு எந்த நட்டமும் ஏற்பட்டுவிட்டது என்று கருதவில்லை. காங்கிரஸ் வெற்றி பெற்றால் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் என்கிற போது அது எங்களுக்கு லாபம்தான்.